பொதுவாகவே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து எட்டாத கனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை நாடி வரவங்க அந்த ஓலைச்சுவடியில் திருமணத்தை பற்றி கேட்டு கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை எப்படி சொல்கிறீங்க? மணப்பெண் சார்ந்த எல்லா அடையாளங்களும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவோம். அதற்கு பிறகு அவங்களோட ஃப்யூச்சர், அவங்க 2 பேரும் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் பயணிப்பீங்க, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கஷ்டங்கள் வரும், எந்தெந்த இன்பங்கள் வரும், எத்தனை குழந்தைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த திருமணம். குழந்தை பிறக்கலை அப்படின்னா ஏன் பிறக்கலை, அந்த பிறக்காததுக்கு என்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன, எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது, அந்த கோவில் வழிபாடில் என்னென்ன செய்வது அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு கைடு பண்ணி. இப்போ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு தீர்வு வந்து ஓலைச்சுவடி தருதா? கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம 6வது காண்டத்தில் பார்ப்போம். இந்த 6வது காண்டங்கிறது கடன் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் கடனால் நீங்கள் என்னென்ன இழக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்ந்துருமா இல்லை எதிர்காலத்தில் வரையும் அந்த கடன் இருக்குமா அப்படிங்கிறத அது முற்றிலுமா அதில் நாங்கள் சொல்லுவோம். பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுமே தோஷத்தோட பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருடைய கூற்றும் இருக்கு. இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில உண்டா? தோஷத்தால் என்னென்ன கஷ்டங்கள் நடக்க போகுது, அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கான தீர்வு என்ன, எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம். முன்ஜென்மத்தோட பாவ புண்ணியம் ரெண்டுமே நமக்கு இப்போ வரையும் ட்ராவல் ஆகி வரும். அந்த ட்ராவல் ஆகி வரக்கூடிய அந்த பாவமும் புண்ணியத்தால் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி பாவத்தை நம்ம எப்படி அந்த தானமாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பூஜை இருக்குது. இந்த பூஜைகள் எல்லாமே ஒரு மனிதருக்கு அந்த ஓலைச்சுவடியில் வந்ததுன்னா இது எல்லாமே அவங்க செய்யணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாடி ஜோதிடத்தை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக அகத்திய நாயனார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி. நீங்கள் 6 தலைமுறையாக தொடர்ந்து நாடி ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. சமீபத்தில் அதிகமாக இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் வந்து அதிகமாக நாடி ஜோதிடத்தை நாடி வராங்க. அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லலாம்? நிறைய பேரோட கஷ்டங்கள் வந்து இப்போ பணம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பணம் கஷ்டங்கிறது தொழில் சார்ந்து இருக்கும், கடன் சார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவம், நோய் சார்ந்த பிரச்சனைகள், தீராத நோய், அதுக்கு எந்த மருத்துவர் பார்க்கலாம், எந்த மருந்துகள் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கொஞ்சம் சந்தேகத்திற்காக வருவாங்க. பொதுவாகவே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து எட்டாத கனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை நாடி வரவங்க அந்த ஓலைச்சுவடியில் திருமணத்தை பற்றி கேட்டு கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை எப்படி சொல்கிறீங்க? எங்கள்கிட்ட வந்து இந்த திருமணத்திற்காக பார்க்க வராங்க அப்படின்னா கால தாமதம், நிறைய திருமணத்திற்காக முயற்சி செய்து திருமணம் பொருந்தவில்லைன்னா அப்புறமா தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து எங்கெங்கே, அதாவது ஒரு திருமண காண்டம் அவங்களுக்காக பார்க்குறோன்னா அந்த திருமண காண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆணுச்சு இந்த திருமணம், அதற்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு, அதற்கு பிறகு அவங்க எப்போ திருமணம் ஆகும், பெண் எங்கே இருக்கும், அதாவது எந்த திசையிலேருந்து வருவாங்க, அவங்களோட குணங்கள், அவங்க இப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நெற்றி இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், சிகையா முடி இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் அந்த அங்கு அடையாளங்கள். அதற்கு பிறகு அவங்களோட படிப்பு, அவங்க எந்த பட்டப்படிப்பு முடிச்சிருப்பாங்க, இப்போ என்ன பணி செய்வாங்க, இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்காங்க, அதாவது வீட்டை விட்டு தனியாக இருக்காங்களா இல்லை வீட்டோட சேர்ந்து தான் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த மணப்பெண் சார்ந்த எல்லா அடையாளங்களும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவோம். சரிங்களா? அதற்கு பிறகு அவங்களோட ஃப்யூச்சர், அவங்க 2 பேரும் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் பயணிப்பீங்க, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கஷ்டங்கள் வரும், எந்தெந்த இன்பங்கள் வரும், எத்தனை குழந்தைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த திருமணம். சில பேருக்கு முதல் திருமணம் வந்து பெருசாக இன்பமான வாழ்க்கையாக இருக்காது. சில பேர் செகண்ட் மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஓலைச்சுவடியில் பார்க்க கண்டிப்பாக. அதாவது எங்கள்கிட்ட திருமண காண்ட முதல் திருமணத்துக்கு பார்க்குறவங்களோட 2வது திருமணத்துக்கு பார்க்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதே தான் அந்த 2வது முதல் திருமணம் ஏன் இவங்களுக்கு இந்த கஷ்டங்களை கொடுத்தது, எதனால் கொடுத்தது, இதற்கு பிறகு அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்குமா, அப்படி நடந்தால் அந்த திருமணம் எப்பொழுது நடக்கும், அவங்களோட குணங்கள், அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அந்த 2வது திருமண காண்டத்துலையும் நாங்கள் சொல்லுவோம். குழந்தை பேருக்காகவும் நிறைய பேர் நாடி ஜோதிடத்தை நாடி வருவாங்க. ஆமாங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம துல்லியமா ஓலைச்சுவடியிலிருந்து சொல்ல முடியும்? கண்டிப்பாக. அதாவது அவங்களுக்காக நம்ம 5வது காண்டத்தை பார்ப்போம். அவங்களுக்காக அந்த 5வது காண்டத்தில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இந்த காலகட்டம் வரையும் குழந்தை இல்லை, அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், அப்படி குழந்தை அவங்களுக்கு இயற்கையாக பிறக்கலைன்னா செயற்கை எப்போ பிறக்கும், அதற்கான வழிமுறைகளும் சொல்லுவோம். அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு என்ன குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட எஜுகேஷன், கெரியர், இது ரிலேட்டடாக ஃபுல்லாக எல்லாமே அந்த குழந்தையை பற்றி சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்னா ஏன் பிறக்கலை, அந்த
பிறக்காததுக்கு என்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன, எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது, அந்த கோவில் வழிபாடுல என்னென்ன செய்வது அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு கைடு பண்ணி, அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே அவங்களோட குழந்தை பற்றி ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது அவங்களோட ஃப்யூச்சர், அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த குழந்தையை பற்றி தான் அந்த 5வது காண்டம் இருக்கும். அதையும் நாங்கள் படித்து சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த காண்டத்தை பார்ப்பீங்க? என்ன மாதிரி அவங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும்? அதாவது அந்த 10வது காண்டம்னு சொல்லுவோம். சில பேர் ரொம்ப தொழில் சார்ந்த நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில், இந்த தொழில் செய்யலாமா இல்லை இன்னொரு தொழில் செய்யலாமா, நமக்கு எந்த தொழில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தோடய வருவாங்க. அவங்களுக்கு ஏற்றார் போல் அந்த தொழில் என்ன தொழில் அகசி வருமானு சொல்லியிருக்காரு, அந்த தொழிலில் அவருக்கு எப்போ ஏற்றம் இருக்கும், சில காலத்தில் எப்போ நஷ்டங்கள் வரும், அந்த நஷ்ட காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த இடத்துல லாபம் வரும், எந்த வயசு காலகட்டத்தில் லாபம் வரும், இதற்கு பிறகு வேறு ஏதாச்சும் இன்னொரு தொழிலும் செய்யலாமா அப்படிங்கிறது அந்த தொழில் சார்ந்து அவங்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுவோம். இப்போ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு தீர்வு ஓலைச்சுவடி தருதா? கண்டிப்பாம்மா. அதாவது அதற்கு பிறகு அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம 6வது காண்டத்தில் பார்ப்போம். இந்த 6வது காண்டங்கிறது கடன் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் கடனால் நீங்கள் என்னென்ன இழக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறது. அந்த கடன் உங்களுக்கு எப்போ தீரும், அது நீங்களாக உங்களோட உழைப்பில் அது தீருமா, இல்லை இன்னொருத்தவங்களோட உதவியாலேயோ, இல்லை கடவுளோட ஆசீர்வாதத்தில் இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அது தீரும் அப்படிங்கிறது அந்த கடன் சார்ந்த எல்லா கஷ்டங்களும். இதற்கு பிறகு நீங்கள் அந்த கடனால் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கு எப்போ தீரும், உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்ந்துருமா இல்லை எதிர்காலத்தில் வரையும் அந்த கடன் இருக்குமா அப்படிங்கிறத அது முற்றிலுமா அதில் நாங்கள் சொல்லுவோம். இப்போது நிறைய விதமான ஜோதிடங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏன் நாடி ஜோதிடத்தை பார்க்கணும், நான் ஏன் ஓலைச்சுவடியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான பதிலாம் என்ன சொல்லலாம்? அதாவதுங்கம்மா, நாடி ஜோதிடம்னு சொல்கிறது நம்ம சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டதில்லை, முன்னோர்கள் எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் வருவார், இந்த கஷ்டத்தோடு வருவார், அவருக்கு நம்ம இந்த அறிவுரையை நம்ம சொல்லணும், இந்த அறிவுரையை கேட்ட பிறகு அவர் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்கிறது. அதாவது நார்மல் மனிதனால் எழுதப்பட்டதில்லை, இது முனிவர்களாலும் ரிஷிகளாலும் எழுதப்பட்டது. இந்த முனிவர்கள் எல்லாமே ஞானசக்தி கொண்டவங்களாக இருந்தால் தான் அவங்க சித்தர்கள், ரிஷிகள். அவங்களால் எழுதப்பட்டதுனால தான் இது நமக்கு கொஞ்சம் பார்க்குறது எல்லாமே கிளியராகவும் இருக்கும். இந்தந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அக்யூரேட்டாக அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்க்க வரேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்குமே ஓலைச்சுவடி கிடைக்காது, ஒருத்தவங்களுக்கு தானே கிடைக்கும். கண்டிப்பாக. அப்போ என்னுடைய பலன்கள் மற்ற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சேருமா? கண்டிப்பாக. அதாவது உங்களோட ஓலைச்சுவடி அந்த 14 காண்டத்தில் உங்களோட தந்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட தாயும் பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களோட சகோதரர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், எதிர்காலத்தில் வரக்கூடிய கணவரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களோட குடும்பத்தை பற்றி உங்களோட ஓலைச்சுவடியில் இருக்கும். ஆனால் அவங்கவுங்களை பற்றி நிறைய இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஓலைச்சுவடியில் பார்த்தா தான் தெரியும். இப்போது வேலை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும், சில பேருக்கு உள்நாட்டிலேயே ஏதாவது பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதை துல்லியமாக கணிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ண வேணான்றதையும் ஓலைச்சுவடி. கண்டிப்பாக. அதாவது சில மனிதர்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஃபாரின் போகணுன்ற நிறைய ஆசையோடும் அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பணமும் கட்டியிருக்காங்க. அப்படி இருந்து வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஓலைச்சுவடியில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு தான் வந்தது. சரிங்களா? அதற்கு பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முயற்சி பண்ணி அந்த வேலையும் அவருக்கு கிடச்சிருச்சு, பணமும் கட்டிட்டாரு, போகிறது மட்டும்தான் இதற்கு பிறகு பாக்கி. இந்த காலகட்டத்தில் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார். ஆனால் அகஸ்திய பெருமான் அவருக்கு வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போனதால் அப்படி போகாமல் இருந்ததுனால நாங்கள் சொன்ன ஒரே காரணத்தால் அவர் போகலை. அவர் இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து முன்னேறிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டார் இப்போது. சரிங்களா? அது அவங்க ஆசை கேட்கறதுனால நம்ம அகஸ்திய பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏன் வெளிநாடு போக வேணாம் அப்படின்னு அவர் சொன்னாருங்கிறது நம்ம இதற்கு பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுமே தோஷத்தோட பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருடைய கூற்றும் இருக்கு. இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில் உண்டா? கண்டிப்பாமா. அதாவது எல்லாருமே தோஷத்தோட மட்டுமே பிறக்கிறதுல, யோகத்தோடையும் பிறக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலத்தில் தோஷத்தால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் நாங்கள் சொல்லுவோம். யோகத்தால் என்னென்ன ஏற்றம் வரும், எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் வரும், அதாவது கஜகேசரி யோகம்னு இருக்குது, ஆதித்ய யோகம்னு இருக்குது, மாங்கல்ய யோகம்னு இருக்குது. எல்லா யோகங்களால் என்னென்ன குறிப்பிட்ட காலத்தில் என்னென்ன உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் நாங்கள் சொல்லுவோம். தோஷத்தால் என்னென்ன கஷ்டங்கள் நடக்க போது, அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கான தீர்வு என்ன, எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம். இப்போது பரிகாரம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு பலிக்குது, ஒரு சில பேருக்கு அது நடக்கலைன்ற ஒரு விமர்சனமே இருக்குது.
இது ஏன் நம்ம ஓலைச்சுவடியில பார்த்து தான் சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது நடக்கலன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட தனிப்பட்டது என்னன்னா, மனப்பூர்வமா எந்த பரிகாரமும் செய்யணும். சந்தேகத்தோட எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு கோவில் வழிபாடா, இந்த காலகட்டத்தில இத தரிசனம் பெறணும் அப்படிங்கிறது விதி. அகஸ்திய பெருமான் சொன்னது. அத நீங்க அந்த காலகட்டத்தில செய்யணும். அந்த காலகட்டத்தில செய்யாம, நீங்க உங்களோட ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க அங்க போய் தரிசனம் பண்ணீங்கன்னா, அது ஏற்காது. சரிங்களா? அதனால தான் பரிகாரங்கிறது சொல்லப்பட்ட நேரத்தில சொன்னபடி பண்ணணும். அதுவும் மனப்பூர்வமா பண்ணணும். அப்படி பண்ணா தான் அது பலிக்கும். சில பேருக்கு பரிகாரம் வந்து கை குடுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் ஆமா. நெறைய பேருடைய விமர்சனமா இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சார்? அதாவதுமா, இந்த பரிகாரம் ஏன் பலிக்கல அப்படின்னா, அதில சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள அவங்க முழுமையா செஞ்சிருக்காங்களாங்கிறத அவங்க முதல்ல பார்க்கணும். சரிங்களா? சில பேருக்கு பரிகாரங்கிறது கோவில் தரிசனமாக வரலாம். எந்த கோயிலுக்கு போகணும், என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது வரலாம். சில பேருக்கு வந்து இந்த கிரக தோஷங்களாலும் என்னென்ன ஃபியூச்சர்ல நடக்கப்போகுது, அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன மந்திர பூஜை. மந்திர பூஜைன்னு சொல்லக்கூடியது என்ன மந்திரத்த சொல்லி நம்ம வழிபடணும், என்ன கடவுள சொல்லி வழிபடணும். இதுதான் இந்த மந்திர பூஜைன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம முன்ஜென்மத்தோட பாவ, புண்ணியம் 2மே நமக்கு இப்போ வரையும் டிராவல் ஆகி வரும். அந்த டிராவல் ஆகி வரக்கூடிய அந்த பாவமும், புண்ணியத்தால என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி, அவங்களுக்கு அந்த பாவத்தால நடக்கக்கூடிய கஷ்டங்கள விலகுவதற்கான தான பூஜை. அந்த பாவத்த நம்ம எப்படி அந்த தானமாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பூஜை இருக்கு. இந்த பூஜைகள் எல்லாமே ஒரு மனிதருக்கு அந்த ஓலைச்சுவடியில வந்ததுன்னா, இது எல்லாமே அவங்க செய்யணும். சரிங்களா? அதில அந்த மந்திர பூஜைய மட்டும் அவங்க செஞ்சுட்டு, மத்த பூஜைய செய்யாம இருந்தாலும், இந்த தான பூஜைய செஞ்சுட்டு, மத்த பூஜைய செய்யாம இருந்தாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். தோஷங்கள் நீங்கிறதுக்கு வழிமுறை அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? கண்டிப்பா தோஷங்கள் நீங்குவதற்கு வழிமுறைகள் இருக்குமா? அதாவது அந்த என்ன வழிமுறைகள் அப்படின்னா, இறை வழிபாடும், மந்திர பூஜையும் இருக்கு. அந்த என்ன தோஷத்திற்கு என்ன மந்திர பூஜையும் சொல்லியிருக்காங்க, இறை வழிபாடும் சொல்லியிருக்காங்களோ, அத பரிபூரணமா குறிப்பிட்ட காலத்தில, அதாவது எந்த காலத்தில செய்ய சொல்லியிருக்காங்களோ, அந்த காலத்தில செஞ்சா அந்த தோஷங்கள் பரிபூரணமாக நிவர்த்தி அடையும். இப்போ முன் ஜென்மத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களும் நெறைய பேர் கண்டிப்பா. இருப்பாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு சார்? இந்த முன்ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 14 காண்டத்தில 13வது காண்டத்தில தான் இந்த முன்ஜென்மத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஜாதகர் முன்ஜென்மத்தில எங்க பிறந்திருப்பாங்க, எங்க வாழ்ந்திருப்பாங்க, என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு முன்ஜென்மத்தில இருந்திருக்கு, அதனால என்ன பாவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்ன புண்ணியங்கள் கிடைச்சிருக்கு. அந்த பாவத்தினாலும், புண்ணியங்களாலும் இந்த ஜென்மத்தில அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடக்கப் போகுது, என்னென்ன ஏற்றங்கள் இருக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த 13வது காண்டம். அந்த 13வது காண்டத்தில அந்த பிரச்சனைகளும், சாபங்களும், தோஷங்களும் விலகுவதற்கு கோவில் வழிபாடுகளும், பூஜைகளும் சொல்லியிருப்பாங்க. அந்த பூஜைகள நம்ம செஞ்சுட்டாலே அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடும்.